ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா என்னோடய ஸ்டைலில். தேவையான பொருட்கள்: அவிச்ச கொண்டக்கடலை, ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொடி என்னென்னா, கொண்டக்கடலை வந்து ஒரு 20 கொண்டக்கடலை போல் எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றாமல். கருவேப்பிலை, அப்புறம் கற்பாசி, அன்னாசிப்பூ, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா, அவ்வளோதான். சட்டி சூடானது மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தாளிக்க தேவையான எல்லாமே போட்டுடணும். அன்னாசிப்பூ, கற்பாசி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இந்த சைடிஷ் வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? ஓகே, இந்த அளவுக்கு வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா வாசம் வரும். அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் ஸ்மெல் போயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டம்ஸ், தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா. ஏன்னா ஆல்ரெடி கரம் மசாலா அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் 1/2 ஸ்பூன் போதும் கரம் மசாலா. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இதனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது எதுக்கு அரைச்சி போடுறேன்னா, அப்போ தான் அந்த கொண்டக்கடலை அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு, அதுக்காக தான். அதுக்கப்புறம் அந்த குருமாவுமே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து இதில் தேங்காய் விழுது சேர்க்கலை, தேங்காய் பால் எதுவுமே சேர்க்கலை, அதுக்காக தான். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொண்டக்கடலை, அவிச்சு வச்ச கொண்டக்கடலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம், சரிங்களா? நான் வந்து 1 கப் கொண்டக்கடலை போட்டேன் இல்லையா, ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த டைமில் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் திக்காக ஆகும்போது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ, சரிங்க? ஏன்னா இது அடி பிடிக்கும், வேறு கொண்டக்கடலை அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுத்துருச்சு, ஏன்னா கொண்டக்கடலை அரைச்சி போட்டதுனால தான். ஓகே, இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த திக்னஸ் போதும். ஏன்னா எண்ணெயை பிரிஞ்சு வந்துட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டோன்னா நமக்கு கொண்டக்கடலை குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.